அன்பார்ந்தவர்களே, தேம்பாவணி காப்பிய தலைவர் வளனார். வளனார் தாவீதின் மரபிலே வந்தவர். ஆகவே தாவீதனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிலவற்றை தேம்பாவணியிலே இணைத்து தந்திருக்கிறார். அதில் முதலாவது, இன்று நாம் கோலியாத்தை தாவீது சிறுவனாகவே இருந்தபோது வெற்றி கொண்டதை பார்க்கப் போகின்றோம். மிக அருமையான வகையிலே சொல்லோவியமாக வீரமாமுனிவர் அந்த நிகழ்ச்சியை நமக்கு தருகின்றார். வளன் ஜனித்த படலம் அதிலே இந்த செய்யுள் அமைகிறது. பெரிய குன்றமோ பேயதோ பூதமோ ஏதோ உரியது ஒன்றியலா உரிவினை கண்டு உளி வெறுவி கரிய விண் இடி கதத்த மின் கொடு விடுத்து அன்ன அரிய கோலியாற்று அறைந்த சொல் கேட்டனர் மருண்டார். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பெலிஸ்தியர் போர் தொடுக்கின்றார்கள். அவர்கள் சிறந்த வீரனாக, தலை சிறந்த வீரனாக, ஒப்பற்ற வீரனாக வழங்கும் கோலியாத்து, அவன் இஸ்ரேல் மக்களை சீண்டுகிறான். அவனை வெல்வதற்கு இஸ்ரேல் மக்களிடம் யாரும் இல்லை. போர் வீரர்களாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மருட்சியை பற்றி சொல்லுகின்றார். கோலியாத்துடைய உருவம் ஒரு பெரிய மலையோ பேய் எனப்படும் அதுதானோ வேறு யாதோ, இவ்வாறு இது என்பதற்கு உரியது ஒன்றுமில்லாத அவ்வுருவத்தை இஸ்ரவேலர் கண்டபோது அஞ்சினர். கரிய மேகம் ஒன்று சினமுள்ள மின்னலோடு இடியை விடுத்தது போல ஒப்பிடற்கு அரிய கோலியாற்று அரைகோவிய சொல்லை கேட்டபோது மயங்கினர், மருண்டனர் என்று இந்த செயலுடைய பொருள். தெளிவாக சொல்வதென்றால், கோலியாத் பெரிய குன்று போல் இருந்தான். பேயோ யாதோ என்று எண்ணத்தக்கவாறு தோன்றினான். அந்த கொடிய உருவத்தை கண்ட இஸ்ரேலர் அஞ்சினர். அவன் இடி முழங்குவது போல கூவினான். அதை கேட்டவர்கள் மருண்டனர். பெரிய குன்றமோ பேயதோ பூதமோ வேதோ உரியதொன்றிலா உருவினை கண்டுளி வெறுவி கரிய விண் இடை கதித்த மின் கொடுத்த விண் தடுத்தன்ன வறிய கோலியாட் அறைந்த சொல் கேட்டனர் மருண்டார் என்று இதனை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு விளக்குகின்றார். தேம்பாவணியை நாம் நன்கு கற்கும் பொழுது திருவிவிலியத்தையே கற்றத ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளை, பழைய ஏற்பாட்டில் உள்ள நிகழ்ச்சிகள், புதிய ஏற்பாட்டில் உள்ள நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் தேம்பாவணியிலே பல்வேறு வகையிலே, விதவிதமான வகையிலே நமக்கு அமைத்து தருகிறார். அது எவ்வளவோ இனிமையாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் அறிந்து மகிழ்ந்து கொண்டாடினால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும். வாழ்க!